Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். சத்தியமா மைக்கேல், எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே அல்டிமேட்ல அநியாயம் பண்ணானுங்க. சரியா, நான் தான் பிக் பாஸ கத்திட்டு இருந்தேன். பிக் பாஸ் ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா, நீங்க எதையாவது சொல்லுங்க. அப்ப கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. திருத்தி வரும், திரும்பி எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த கன்வென்ஷன் ரூம்ல, இல்ல நீங்க இதை மாத்துங்க, இதை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த அளவுக்கு யாரையுமே அவர் லைஃப்ல திட்டி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். லைட்டே ஆஃப் பண்ணிட்டு குட் நைட்னு போயிட்டாரு அவர். இன்னைக்கு ஆக்சுவலி த ஹோல் டே ஐ குடன்ட் வாட்ச். ஓகே, ஏன்னா நான் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யார் ஏதோ என்ன பண்றாங்கன்றத பார்த்துட்டு ரொம்ப ஒரே டாஸ்க் இல்லையா, அது ஸ்கிட்டு கிடையாது, உளறிட்டே இருக்கிறாங்க. அதனால நான் திரும்பி பர்ஃபார்மன்ஸஸ் அப்பதான் பார்த்தேன். அண்ட் மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பர்ஃபார்ம்ட் வெல். அவங்கவுங்க கேரக்டர் ஓரளவுக்கு. ஐ டோன்ட் திங்க் அந்த முத்தழகி கேரக்டர் பூர்ணிமா பண்ணது ஒரு இன்னும் அக்ரெசிவ் இல்ல. ஹோல் டே ஒன்னாதான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. சரியா, அப்புறம் பேசினது இந்த சாங் வந்தா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அவர் பண்ற ரொமான்ஸ் அது இதுன்னு பேசிட்டாங்க. ஆனா அந்த டைம்க்கு அவன் போல, அவன் பேக் ஆயிட்டான். அப்புறம் தான் விஜய் போனான். விஜய் போய் அதை ஆரம்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் இவளாதான் போய் கூப்பிட்டு வந்தா. அது ஏன்னா அவகிட்ட வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க பேக் ஆயிட்டான். அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது அந்த என்னமோ வண்டாரக்கடலே ஒரு உல்லாச கோயிலே ஒரு பாட்டு ஒண்ணு வரும், சுவாசினி எல்லாரோடய ஆடின்னு இருப்பாங்க. ஒரு ஹீரோவா வருவாங்க கெஸ்ட். அந்த ரேஞ்சில பூர்ணிமாக்கு மட்டும் 3 ஹீரோ. அது கான்செப்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி வித் தட். அந்த பருத்திவீரன்றது அந்த லவ் ஒருத்தர் மேலதானே இருக்கும். எல்லாரையும் இது பண்றது காமெடி மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம். பட் ஜென்ரலாவே அவங்க கேரக்டரைசேஷன் அந்த முத்தழகி கேரக்டர் மாதிரி எல்லாம் பூர்ணிமா பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க சும்மா சைலண்டா தான் சுத்திட்டு இருந்தாங்க, ஒரு பாடச்செடி தாடி போட்டுருந்தாங்க, அவ்வளவுதான். அந்த பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே காட்டல. இவ நல்லா பண்ணிட்டு இருந்தா, அர்ச்சனா நல்லா பண்ணிட்டு இருந்தா. ஷி வாஸ் ரியலி ட்ரைங் ஹார்ட். அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்கோப்ல அது ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று ஷி வாஸ் ட்ரைங் and it was not bad at all. She did a good performance, trying to match, because Shriya அந்த படத்துல பயங்கர அக்ரெசிவா பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேரக்டருக்கு இந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ she tried. நிக்சனோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸ்லி ஐ could see that whole day. கொஞ்சம் திவ்யான்னு சுத்தி நின்னா, 2 இடத்துல போனப்போ 2 பேர் சொல்லிட்டாங்க திவ்யா எல்லாம் எவிக்ட் ஆகி போயிட்டா டக்குன்னு. அது ஒரு மாதிரி ரிமெம்பர் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் சோகத்திலேயே கட்டி பிடிச்சின்னு அந்த இதை கட்டி பிடிச்சினே சுத்திட்டு இருந்தான். ஆனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு போய் தண்ணி எடுத்து ஊத்தணும்னா எனக்கு புரியல. அவன் பர்ஃபார்ம் பண்ணா எதுக்கு ஊத்துறானே எனக்கு புரியல. அது ஒரு சர்ப்ரைஸா பண்ணா, வேற லெவல் பண்ணிட்டான். ரியலி எனக்கு ஐ குட் see one எப்படி சொல்றது, ஒரு ரியல் குட் டேலண்ட், யங் டேலண்ட், ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் என்னால இன்னைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. நாட் ஒன்லி த டான்ஸ், இப்போ மணியும் தான் ஆடுறான், பட் தட் ஸ்டைல் இஸ் நாட் தேர். இவனோட ஸ்டைல் அந்த ஒரு கத்தி மாதிரி வெரி நைஸ்லி. இதுக்கும் கோரியோகிராஃப் பண்ணாத ஒரு பாட்டுக்கே அர்ச்சனா மாயா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலையா? பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் காட்டலீங்களே கண்ணிக்கு. நமக்கு 1 hour எபிசோட்ல நான் எபிசோட் பாக்குற டைம்ல ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. இல்ல டைம்ல போச்சா லைவ்லன்னு தெரியல, பட் காட்டல, 1 hourல காட்டல. மாயா செம காமெடி. நம்ம பேசின கேரக்டர் தான் வைஷ்ணவி. அந்த வைஷ்ணவி கேரக்டர் அப்பப்போ போய் பஸ் ட்ரெயின்ல அந்த இடத்துல போய் நின்னுக்குது. இப்படி என்னன்னா, நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் எங்க காலேஜுக்கு. உங்க காலேஜ் எங்க இருக்கு? நான் கொடைக்கானல்ல இருக்கேன். டெய்லி கொடைக்கானலுக்கு போயிட்டு வராங்களாம். எங்க பாட்டி சொல்லியிருக்கா, நாங்க போனோம்னா மதுமிதாவா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா as usual. குட் ஜாப், நல்லா இருந்தது. விஜய் was good also. nice டான்ஸ் எல்லாமே ஸ்டைல் நல்லா இருந்தது. விசித்ராக்கா தினேஷ்னா தான் கொடுமையின் கொடுமை. ரஜினிகாந்துக்கும் ரம்யா கிருஷ்ணாக்கும்
இப்படி ஒரு ரம்யா ஆமா. கிருஷ்ணன் எங்கேயும் அது வந்து ஆக்சுவலி விசித்ரா அக்கா வந்து குட் ஹவ் டன் அ பெட்டர் ஜாப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரம்யா வந்து அந்த படத்துல வந்து அவங்களோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும், பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். அவங்க உட்கார்ந்து அந்த காலை தூக்கி இப்படி வைப்பாங்க, அதெல்லாம் இவங்க பண்ணவே இல்லை. நான் பார்த்தேன், அவங்களோட போர்ஷன்ஸ் நிறைய பார்த்தேன். சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருந்தாங்க, நிறைய உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. அண்ட் ஷி குட் ஹேவ் டெவலப்ட், ஏன்னா ஷீ இஸ் அன் ஆக்டர். நம்ம ஜென்ரலா 50-year-old நீங்க நினைக்கலாம், இட்ஸ் நாட் 50-year-old, ஷீ இஸ் a 50-year-old actor. அண்ட் இன்னைக்கு 50s 60s ஜஸ்ட் அ நம்பர். ஓகே, எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்து அன்னைக்கு நடிச்ச ஹீரோயின்ஸ் இன்னமும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் படத்துல வரும், அந்த ஒரு சாங் அந்த கேரக்டருக்கு வரும், பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏஜ் இதுல வந்து கம்பேரிசனே கிடையாது. பண்ணோம்னா நம்ம எந்த ஏஜ்லயுமே பண்ணலாம். பட் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தலைன்றது என்னோட ஃபீலிங். படையப்பா வந்து இவரு நம்ம தினேஷ் அப்பா வந்து படையப்பாவை சுத்திட்டு இருந்தாரு. அவரும் வந்து ஏதோ ட்ரை பண்ணாரு, நாட் பேட், ட்ரை பண்ணாரு. அந்த ரஜினி அங்கிள் ஸ்டைல்ல வந்து பேசுறது கொள்றது அதெல்லாம் ட்ரை பண்ணாரு. பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா அகைன் இவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சும்மா அப்படியே சுத்திட்டு இருந்தாங்க. இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் ஓகே, ஷி வாஸ் ஸ்போர்ட்டிவ். ரவீனாக்கு கரெக்ட் கேரக்டர், அந்த ஜெனிலியா கேரக்டர் அந்த படத்துல அப்படியே அது நிஜமாவே இவளோட கேரக்டர் தான், ரவீனாவோட கேரக்டர் தான். அப்படி கிறுக்கு மாதிரி சுத்தினே இருந்துட்டு உளறிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே. கரெக்டா ஆப்டா கொடுத்தாங்க. அந்த ஆப்டா கொடுத்ததுல வந்து ரவீனா ஷி வாஸ் ஹர்செல்ஃப். அவங்க நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க டெய்லி எப்படி பண்றாங்களோ அதே தான் அங்க பண்ணாங்க. அப்படியே தான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அர்ச்சனாக்கு ஒரே அழுக காலையில, ஏன்னா வில்லி ரோல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்துச்சு பயங்கரமா. பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னா, இப்போ ஸ்ரீயா வந்து அந்த படம் நடிக்கும் போது அவங்க வில்லன் கிடையாது, அவங்களும் ஒரு ஆக்டரா தான் இருந்தாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற ரோல் தான் இப்போ வரலட்சுமி பண்றாங்க, நான் பண்றேன். இஃப் யூ கெட் தட் பர்ஃபார்மன்ஸ் ரோல், அது லீட் ரோலா இருந்தாலும் சரி, அது மெயின் ரோல் அது. ஸோ அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், அவளை நம்பி கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர். ஏன்னா இந்த லவ் பண்ணி சிரிக்கிறது, இந்த மாதிரி யங்கர் கேரக்டர், இந்த மாதிரி ரொமான்டிக் கேரக்டர் பண்றது ரொம்ப ஈஸி, யாரு வேணா நினைக்கலாம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கக்கூடியது வில்லன் கேரக்டர். அது உங்களுக்கு கொடுக்குறாங்கனாலே யூ ஆர் an actor. அப்புறம் இந்த கூல் சுரேஷ் பண்ணது டிராமா கிளம்பிட்டாரு, இது என்னையா நான்சென்ஸ் இது? இது மாதிரிலாம் ஏறலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விழுந்து கிழுந்து மண்டை உடைஞ்சா அது எவ்வளவு பெருசு இருக்கு அந்த இடம், அந்த இடம் எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு என்னக்கா எமோஷன் இருக்கு? நீங்க என்ன போய் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு இப்போ நீ பிக் பாஸ்ட போய் கேட்டு உன்னை அனுப்பலன்னா நீ எகிரி குதி, தப்பு இல்ல, ரைட்டா? இப்ப அல்டிமேட்ல நான் அழுது கலாட்டா பண்ணல, அத மீறி என்ன வெளில விடலன்னா நானும் ஏதாவது ட்ரை பண்ணிருப்பேன். இது என்ன இது, இவர் போய் கேட்கவே இல்ல, சும்மா வந்து அழுதுட்டு இருந்தாரு, சும்மா தான் இது பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு என்னமோ ஒரு ஸ்டூல் எடுத்துன்னு போய் சேரை போட்டுட்டு ஏற போயிட்டாரு. ஆனா மணி வெரி அலர்ட் கேப்டன், கண்டிப்பா சொல்லணும். அது எப்படி அவங்க வந்து பார்த்து எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சொல்ல முடியாது, அதாவது குதிக்க முடியாது, யாருமே குதிக்க முடியாது. காமன் சென்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரணி பண்ணாப்ல சீசன் 1லயே, முதல் வாரத்திலே பண்ணாப்ல. மேல ஏறி காம்பவுண்ட்ல நிக்க முடியுமே தவிர நீ எப்படி செவரு ஏறி எங்க குதிப்ப? ஆமா, குதிச்சா கையெல்லாம் ஹைட் இருக்குது. அது அங்க வெளியில என்ன, அங்க வெளியில வந்து குதிக்க கூட முடியாது. அது ஆக்சுவலி ரூம்ஸ், அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து கேமரா ரூம்ஸ். குதிச்சா அந்த ரூம்குள்ள போய் விழுந்துருவாங்க, ஏன்னா எல்லாமே டெம்பரரி ஸ்ட்ரக்சர். யோசிச்சு பாருங்க. விழுந்துட்டாருனாவா? சீரியஸ்லி ஸ்டூபிட் ஐடியா, சும்மா டிராமா, நிஜமா சொல்றேன் டிராமா. போய் கேட்டு அனுப்பலன்னா ஓகே, இவரா சும்மா என்னத்துக்கு போய் யாராவது குதிக்க முடியுமா? முடியாது, சும்மா ஸ்டண்ட் தான். ஸ்டண்ட் அடிச்சுட்டு திரும்பி உள்ள கூப்பிட்டாருல்ல பிக் பாஸ், அப்போவாவது நான் அழுது என்னால முடியல பிக் பாஸ், எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு என் ஃபேமிலி பார்க்கணும், நான் ரொம்ப இதுவா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்கேயாவது ட்ரையாவது பண்ணிருக்கணுமே. ஓகே பிக் பாஸ் போயிட்டாரு. அப்ப அது என்ன சீன் தானே? பொழைக்க தெரியாத ஆளு அப்படின்னு ஒரு ஆளே இல்லாதப்பவே இத்தனை வருஷம் பொழைச்சிட்டாரு தெரியுமா? அவரு சிம்பு பேரை வச்சே பொழைச்சிட்டாரு. வெந்து தனிந்தது காடு அப்படின்னு பொழைச்சிட்டாரு. இவருக்கு பொழைக்க தெரியாது. வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். விஜய் மாதிரி எவ்வளவு அழகா பண்ணலாம், ட்ரையாவது பண்ணலாம். சும்மா நண்பா நண்பினே சொல்லிட்டு இருந்தா விஜய் என்ன வார்த்தைக்கு வார்த்தை நண்பா நண்பி தவிர வேற எது டைலாகே இல்லையா விஜய்க்கு? அவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு ஒரு ஆக்டர், ஒரு தளபதி.
நான் வேற சூப்பர் ஸ்டார்னு சொல்லி போய் அது ஒரு பிரச்சனை கிளம்பிட போகுது. ஐ நீட் டு சேவ் பண்ண உச்ச நடிகர். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் என்ன பர்ஃபார்மர் விஜய். சும்மா ஒரு 2-3 டயலாக் போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஜீரோ. விக்ரம் டிட் a good job. பாவம் நிஜமா he took it so sportively. அர்ச்சனா மாதிரி வந்து எனக்கு என்ன காமெடி கொடுத்துட்டாங்களேன்னு நினைக்கல. ஏன்னா காமெடி பண்றதுதான் கஷ்டம். ஆமா அவரு ட்ரை பண்ணாரு, பெஸ்டா இருந்தது இல்லன்றதும் தாண்டி வடிவேல் மாதிரி நடிக்கணுமே. அவர் டைமிங் வரணும், அவரோட எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ் வரணும். சூப்பர் கிடைச்சிட்டான் அவன். அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த சாங் எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டான் விக்ரம். வெரி குட் ஜாப். அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பா, டேலண்டட். இப்ப என்ன பண்ணாங்க, இந்த விஜய் கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா. ரவீனா மணிக்கு கொடுத்துட்டா, ஸ்கூல் சுரேஷ் மணிக்கு கொடுத்துட்டா. அதனால இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இதை பார்த்துட்டு மணி ஸ்ட்ராங் ஆயிடுவான், அந்த சலுகைகள் ஏதோ கொடுக்குறாங்க இதுல டிக்கெட் டு ஃபினாலேக்கு அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து எதுக்கு விஜய். ஏன்னா விஜய்க்கு ஆல்ரெடி வந்து சலுகையே இழந்துட்டான். அது என்னன்னு தெரியல, இதுக்கு ஃபேவரட்டிசம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்தும் இஸ் ஜஸ்ட் அ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருந்தா விசித்ராக்கு பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பண்ணிருக்கலாம். என்னத்துக்கு விஜய்க்கு போய் அந்த காசை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா பிக் பாஸ் வந்து ரிப்பீட் அடிச்சிட்டாரு. இந்த மாயா பூர்ணிமா சண்டை பத்தி உங்களுடைய தாட்? அது என்ன சண்டை மாதிரியே இல்லையே, அது என்னத்த பேசிக்கிட்டு சண்டை மாதிரி இருந்தது. இதுல ஒரு சண்டையும் இல்ல, சும்மா I don't know what Purnima thought. Maybe she just wanted to create something. It was not a genuine fight. ஏன்னா இது என்னது, இது சும்மா போய் அந்த பொண்ணை நோண்டிக்கிட்டே இருந்தா அவன் என்னதான் பண்ணுவான். ஏற்கனவே அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. இவன் ஏஞ்சு போகுது, வந்தா உட்காருது. லிட்டரலி ஒன் பப்பி டாக் மாதிரி தான் she is behaving. Totally wasted her game, her image. Now she's Ravina's Mani's girlfriend. That's it. அவங்களுக்கு டேலண்ட் இருக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. இதனால அவளுக்கு எந்த பிளஸுமே கிடைக்காது. மணியோட கேர்ள் ஃப்ரெண்டு சின்சியரா அவளை லவ் பண்றா, அது மட்டும் தான் பேர் எடுத்திருக்கிறாளே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது ரவீனா. அண்ட் மணி இஸ் ஒன் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இது ரெண்டு தான் பேர் எடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.